வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி வெங்காய தொக்கு செய்ய போகிறோங்க. இந்த வெங்காய தொக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லிக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது 2-3 நாளைக்கு கூட கெட்டு போகாது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எங்கேயாவது வெளியில் போகணும், ட்ராவல் பண்ணுறப்ப கூட இந்த சட்னி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது. ஸோ எப்படி இந்த ரொம்ப சுலபமாக கூட நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக இந்த தொக்கு ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஆயில் போட்டோம். அடுப்பை நீங்கள் சிம் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வறுத்துக்கணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். காஞ்ச கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா வறுத்துருங்க. சிம்மில் வச்சுட்டு வருங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வருங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா வாசனை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறோம். பாருங்கள், அதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா பூண்டு உங்களுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு மெயினாக நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயோட கொஞ்சம் சல்லுன்னு போன மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் தான் நல்லா காரசாரமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தொக்கு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லது உங்களுக்கு. பாருங்கள், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே எடுத்துருக்கிறேன். நல்லா எண்ணெயில் வதக்கணும், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைச்சி வந்துடும். ஸோ பாருங்கள், நல்லா வெங்காயம் புளி நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெயில். இந்த ஸ்டேஜில் நம்ம முதல் வதக்கி வச்சுருந்தாங்களே காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, அதையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை தனியாக வறுத்தீங்கன்னா தான் கொத்தமல்லி உங்களுக்கு வறுபடும். ஸோ அதனால தான் நான் தனியாக வறுத்துக்கிட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு ஓட்டி விட்ருங்க. எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகட்டும். இப்போ இது நான் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வேணால் அரைப்படலைன்னா தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணினேன். இப்போ இது இருக்கட்டுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு நாம் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்குறோம். கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம், அதுவும் பொரியட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயத்தை நான் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெயில் பொரியிறப்போ உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருகாப்பிலையில் 2 காஞ்ச மிளகாய் நான் முழு மிளகாயாக எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா பெருங்காயம் கரைஞ்சி வந்துருச்சுன்னா சட்னியில் ஆட் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே நம்ம தொக்கு அரைச்சி வச்சுருந்தாங்களே அது இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு தொக்கு கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டே போகாதுங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. தாளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஓகே, நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வெங்காய தொக்கு நீங்கள் சட்னின்னு சொல்லிக்கலாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக நம்ம தொக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை வெங்காய தொக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸுக்கும், இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வெங்காயம் சாப்பிடாத குழந்தைய கூட விரும்பி சாப்பிட்டுப்பாங்க இந்த சட்னியை. ஸோ நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.